Dear students, plus 2 maths chapter 6 applications of vector algebra vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் exercise 6.3 பயிற்சி 6.3 8th sum. If a vector, b vector, c vector are three unit vectors such that b vector and c vector are non-parallel and a vector cross b vector cross c vector equal to 1 by 2 into b vector, find the angle between a vector and c vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற வெக்டர்ஸ் a vector, b vector, c vector எல்லாமே யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் a vector equal to மாடுலஸ் ஆஃப் b vector equal to மாடுலஸ் ஆஃப் c vector equal to 1ன்னு தெரியும். இப்போது a vector cross b vector cross c vector equal to 1 by 2 into b vector நமக்கு கொடுத்துட்டாங்க. இதனுடைய டெஃபினேஷன் நமக்கு தெரியும். வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்டோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா a vector dot c vector into b vector minus a vector dot b vector into c vector அதை எழுதிட்டோம். ஈக்குவல் டு 1 by 2 into b vector மைனஸ், ஏன்னா இங்கே வந்து b வெக்டரோட காம்பனன்ட் அதாவது கோஎஃபிஷியன்ட் இருக்குது, இங்கே சி வெக்டர் இருக்குது, இங்கே சி வெக்டர் இந்த சைடு இல்லை, அதனால நான் 0 இங்கே வச்சுருக்கேன். 0 இன்ட்டு சி வெக்டர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போது ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு இதனுடைய பி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டு சைடும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 1 by 2 அப்படின்னு வந்துடும். இதோடைய டாட்டுக்குரிய டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு 1 by 2ன்னு வந்துடும். இப்போ இதனுடைய ரெண்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரும் 1, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டரும் அதனுடைய வேல்யூ 1, அதனால் 1 இன்ட்டு 1ன்னு போட்டுட்டோம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 by 2. இந்த தீட்டான்றது ஏ வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் இன்பிட்வீன் த ஆங்கிள், அதை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஏ வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் இன்பிட்வீன் த ஆங்கிள் என்ன அப்படின்றது, அந்த கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால் காஸ் தீட்டா இந்த தீட்டா எதை குறிக்கும் அப்படின்னா ஏ வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் இடையில் இருக்கிற அந்த கோணத்தை குறிக்கும். தேர்ஃபோர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 by 2ன்னு வந்துடும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 by 2னா தீட்டா ஈக்குவல் டு நமக்கு 1 by 2ன்றதுக்கு காஸ் பை பை 3யோட வேல்யூ, காஸ் பை பை 3யோட வேல்யூ தான் 1 by 2. அதில் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணலாம், காஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா தீட்டா ஈக்குவல் டு பை பை 3 அப்படி எழுதினாலும் எழுதலாம். இல்லை தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 போட்டுட்டு பை பை 3 எழுதினாலும் எழுதலாம். தேர்ஃபோர் the angle between a vector and c vector equal to pi by 3. நம்ம தேவையானதை கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.